உருது மொழிகளை திணித்துவிட்டு இது வந்து தமிழர்களுடைய அடையாளம், இது மதத்தினுடைய அடையாளம் அவரால் சொல்ல முடியுமா? திருமாவளவனை சொல்லுங்க பாப்போம். நீங்க தமிழர்களுடைய வழிபாடுனா அதுக்கு ஒரு நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க. ஆனா தமிழர்களுடைய லாங்குவேஜ்னா அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணுவீங்க. இப்போ உருது தவிர ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ எதை வேணா படிக்கலான்ற போது இப்போ ஏன் இவங்களுக்கு எல்லாம் இப்படி பத்திக்கிட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு அந்த திமுகவை மேல வைக்கிறதுக்கு ஏதாவது பில் இருக்கு அவருக்கு? நான் அந்த அளவுக்கு கட்சி இருக்கு அவருக்கு. கருத்து மனசுக்குள்ள இருக்கலாம், மேடையில எடுத்து வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் இருக்கணுமே. ஜெனரல் கேட்டகரியில வர்றவங்களை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? நீங்க அவங்கள மனுஷனா மதிக்கல, அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிறது பட்டியலின மக்கள் என்ற ஒரு போர்வையில வந்து ஒரு தலைவனா முன்னெடுத்திருக்கீங்க. திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பட்டியலின தலைவனாக நின்று அந்த ஒரு தொகுதியிலே ஜெயிப்பதை தாண்டி, அவர்களை ஏமாற்றி ஜெயிப்பதை தாண்டி பட்டியலின மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? பிசிக ஆட்சிக்கு வந்ததானே பட்டியலின மக்களுக்கு பண்ண முடியும். அப்ப இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க மீது விமர்சனம் பண்ணணும்னா நீங்க மத்திய அரசு மட்டும் விமர்சனம் பண்ணுவீங்களா? மாநிலத்தில் இருக்கிற அரசு விமர்சனம் பண்ண மாட்டீங்களா? மொழிங்கிறது பேச்சு, இட்ஸ் a கான்செப்ட். அது ஒரு லாங்குவேஜ், அது பொருள் இல்லை. இப்படி பார்டரை வச்சு இதுக்கு அந்த சைடு நீங்க, இதுக்கு அந்த சைடு நாங்கங்கிறதுக்கு அது வந்து ஒரு பொருளா ஒரு சொத்தா கிடையாது. திராவிடம்ங்கிற கான்செப்டை இங்க காலூன வைக்கிறதுக்கு இவங்க வந்து குட்டிகரணம் போடுவாங்க, கருப்பு வெள்ளைன்னு வாங்க, இரவை பகல்னு வாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் என்னங்கிறதுல ஒரு படி கூட ஏறாத ஒரு அரசியல்வாதிகள் தான் இந்த திராவிட அரசியல்வாதிகள். காலாகாலமா மத பிரச்சனை வேணும், மொழி பிரச்சனை வேணும். முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவதை தவிர திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாமே துறை சார்ந்து என்னதான் பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. இவர் கடவுள் இல்லைங்கிறாரு. இவரை தலைவனா தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாமே கடவுள் இல்லைன்ற மக்கள் தானே. அப்ப கடவுள் இருக்குன்னு கோயிலுக்குள்ள போறாங்க இல்லையா, அவங்க என்னன்னு புலம்புவாங்க? கூச்சமே இல்லையான்னு கேட்பாங்க தெரியுமா? கூச்சமே இல்லையா? அதான் நான் சாமி நம்பிக்கையோட என் சாமிக்கு நான் கொடுக்குறேன், இந்த ஆசாமி அந்த காசை சாமி இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து முழுமையா பயன்படுத்திட்டு இருக்கு. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்றம் வந்து தமிழர்களின் அடையாளம், மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக அது இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஒரு டாப்பிக்கில் பேசும்போது அவர் சில கருத்துக்களை பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எதிராக வைக்கிறாரு. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னா, ஹிந்துக்களுடைய வாக்கு வேணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஹிந்துக்குள்ள உள்ளாடியே இருக்கிற அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாஜக நிற்கிறது இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் ஓட்டுன மட்டும் உடனே அப்படி கன்சாலிடேட்டாக ஹிந்து அப்படின்ற பேரில் சொல்லிடுறாங்க அப்படின்றாரு. இவர் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை வைக்கலாம், ஒரு அல்பத்தனமான ஒரு வாதத்தை வந்து வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இவங்க மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. எதை? திருப்பரங்குன்றத்தினுடைய பழனியுடைய அறுவடை வீடுகளில் இருக்கக்கூடிய ஒன்றான பழம்பெரும் கோவிலில் நடந்த ஒரு அநியாயத்தினுடைய உச்சக்கட்டமாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் அதை வந்து மத நல்லிணக்கத்தின் அடையாளம் சொல்ல, தமிழர்களினுடைய அடையாளமாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் அது தமிழர்களுடைய அடையாளம், மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளம். சரி, அதே திருமாவளவன் மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சில மசூதிகளையும் சொல்லட்டும். ஏன் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அறுவடை வீடு முருகனை மட்டும் சொல்லணும்? எத்தனை இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இடிக்கப்பட்டு அதன் மேல் கட்டப்பட்ட எத்தனை இருக்குது. அலம்பூர் கோவில் இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிவனுடைய தொன்று தொட்ட கருவறையின் முன்னாடி அவர் இருக்க சிவலிங்கத்திற்கு முன்னாடி வந்து மசூதிகளினுடைய மயானம் அவர்கள் புதைக்கின்ற இடம் இருக்கிறது. என்னை போல கடவுளின் மீது அதீத பற்று கொண்டவர்களுக்கு மனம் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அது என்ன, எப்போ வந்தது? முகலாயர் காலத்தில் வந்தது. இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியலையே, அதை பார்க்கும்போதே ஒரு ஏக்கம் வரும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இவர் வந்து மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக அங்கே மீண்டும் ஒரு ஹிந்து கோவில் அதனுடைய ஆல்ரெடி இருந்த அந்த சிலைன்ற மாதிரி இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரட்டும். மதத்தோட பிரிவினையை நான் பேசலை, நம்ம மக்களை வந்து நான் பிரிவினையை பேசலை, நான் ஒற்றுமையாக தான் இருக்கேன். ஆனாலுமே கூட என்னோட மரியாதைக்கும் என்னோட நம்பிக்கைக்கும் இங்கே ஒரு மரியாதையே இல்லாமல் இருக்கீங்க.
என்னை சார்ந்த மக்களுக்கு மட்டும் ஏன் ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறது? என்னை சார்ந்த மக்கள் மட்டும்தான் ஏன் இந்த கட்சிக்காகவும் மற்ற அத்தனைக்காகவும் தன்னுடைய தெய்வத்தை கூட காம்ப்ரமைஸ் பண்ணி நடுத்தெருவில் வைக்கிறாங்க? தமிழ் மொழியினுடைய கடைசி அகராதிகளை எடுத்து விட்டு அங்கே உருது மொழிகளை திணித்து விட்டு இது தமிழர்களினுடைய அடையாளம், இது மதத்தினுடைய அடையாளம்னு அவரால் சொல்ல முடியுமா? திருமாவளவனை சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் தமிழர்களுடைய வழிபாடுனா அதுக்கு ஒரு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஆனால் தமிழர்களுடைய லாங்குவேஜ்னால் அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க. ஏன் இவர்கள் பேசக்கூடிய அதே உருதை கூட கொண்டு வரலாம் இல்லையா? தமிழகத்தினுடைய ஆட்சி மொழியை கொண்டு வாங்க. நீங்கள் அதை எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்துருக்குறீங்க இல்லையா? அந்த மொழி பேசிகிட்டு இருக்கிறத பற்றி எந்த ஒரு விவாதமும் இல்லை இல்லையா? சாதாரண தமிழர்கள், முகமதியர்கள் இப்போ படிக்கின்ற உருது பற்றி இங்கே பேசுவதற்கு ஆள் இல்லை. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய தாய்மொழியை மிக கண்டிப்பாக கொண்டு தான் இருக்காங்க. இன்னொன்று, நிறைய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூட தேர்ட் லாங்குவேஜ் உருது படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அப்போது இப்போது உருது தவிர ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ எதை வேணால் படிக்கலான்ற போது இப்போ ஏன் இவங்களுக்கெல்லாம் இப்படி பற்றிக்கிட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் மத நல்லிணக்கத்தோட அடையாளமா இல்லை தமிழர்களுடைய அடையாளமா? திருமாவளவர் முட்டாளாக்குறது அவரை நம்பிட்டு இருக்கிறவங்களாங்கிறது தெரியணும். ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருன்னா அந்த கூட்டத்தில் அவருக்காக ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க இல்லையா? 10 பேரையும் முட்டாள்களாக கருதி தான் இவர் மேடையில் பேசுகிறார். ஆனால் பாஜக மேலே தான் அக்யூசேஷனே வைக்கிறார். பாஜக ஹிந்து ஜாதின்னு பிரி அவருக்கு அந்த திமுகவை மேலே வைக்கிறதுக்கு ஏதாவது தில் இருக்கு அவருக்கு? நான் அந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கு அவருக்கு? கருத்து மனசுக்குள்ளே இருக்கலாம், மேடையில் எடுத்து வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கணுமே. குற்றம் குறைகள் எல்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சவர் தான், ஆனால் பேசுறதுக்கு முடியாதே. பாரதிய ஜனதா கட்சி இவர் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாததுனால அதனால் இவர் பாரதிய ஜனதா கட்சி மேலே பேசுகிறார். இப்போது இங்கே இருக்கக்கூடிய அன்றாட மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக தான் ஒரு பட்டியலின தலைவராக முன்னெடுத்து வந்துட்டுருக்கிறவர். கரெக்டு தானே நான் சொல்கிறது? சரிதானே? அவர் ஒரு பட்டியலினத்திற்கான தலைவராக அவரை முன்னெடுக்கிறார். பட்டியலின மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதோடு நிறுத்திக்கங்க. நீங்களே பட்டியலினோன்னு வந்துட்டீங்க. நீங்கள் தமிழினோன்னு வரல, நீங்கள் பட்டியலினம் தான் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளை தயவு செஞ்சு அதை கரெக்டாக பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்குங்க ஓபிசி பற்றி, தமிழ்நானே இருந்தாலுமே அதில் ஓபிசியில் கேட்டகரியில் வர்றவங்கள பற்றியும் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்கள பற்றியும் உங்களுக்கு என்ன அக்கறை? நீங்கள் அவங்கள மனுஷனாக மதிக்கலை, அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிறது பட்டியலின மக்கள் என்ற ஒரு போர்வையில் ஒரு தலைவனாக முன்னெடுத்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மக்களை நான் பார்த்து அவர்களை அப்சர்வ் பண்ண மட்டுமே அது என்ன ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சியாக தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன பட்டியலின மக்களுக்காக திருமாவளவன் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு பட்டியலின தலைவனாக நின்று அந்த ஒரு தொகுதியிலே ஜெயிப்பதை தாண்டி, அவர்களை ஏமாற்றி ஜெயிப்பதை தாண்டி பட்டியலின மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அதான் அவர் சொல்றாரு, அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தால் தான் அந்த மக்களுக்கு கொடுக்க. ஆட்சி அதிகாரத்தில் தானே இருக்கிறாங்க. அவர் தலைவராக வரணும் அப்படின்ட்டு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ண சொல்லுங்க. அவர் தலைவராக வரல. பிசிக்கு ஆட்சிக்கு வந்து தானே பட்டியலின மக்களுக்கு பண்ண முடியும். அப்போ இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க மீது விமர்சனம் பண்ணணும்னா நீங்கள் மத்திய அரசை மட்டும் விமர்சனம் பண்ணுவீங்களா? மாநிலத்தில் இருக்கிற அரசை விமர்சனம் பண்ண மாட்டீங்களா? ஏங்க பயந்து எதுக்கு ஒரு தலைவராக இருக்கணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கொள்கைன்னு ஒன்று எடுத்துக்க வேண்டியது. இவர் தமிழ் அப்படின்னு ஒரு மொழிக் கொள்கையை ஸ்டாலின் எடுத்து, கருணாநிதி எடுத்து இருக்கிற அத்தனை பேரினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை குட்டிச்சவராக்குன மாதிரி, தமிழுக்கு ஏதாவது அதை செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் செய்யாமல் அதை ஒரு ஒரு டேக்லைனாக எடுத்து போயிட்டு இருந்த மாதிரி இவர் பட்டியலினோங்கிறத ஒன்று டேக்லைனாக எடுத்து அவர் ஒரு சுயநலத்தோட அரசியலை பயணிக்கிறார். என்ன கர்மாவுக்காக, என்ன காரியத்துக்காக உங்களை நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அதை முழுமையாக உண்மையாக பண்ணுங்கங்கிறேன். அதை ஒரு கண் துடைப்புக்காக, போலி அரசியலுக்காக எடுக்காதீங்க. அதை பண்ணுங்க, அது நல்ல விஷயங்கிறேன். ஒரு பட்டியலின மக்களை பார்க்குறது நல்ல விஷயம், தமிழை பார்க்குறது நல்ல விஷயம். அதை போலித்தனமாக பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு அருகதையே கிடையாதுங்கிறது என்னுடைய வாதம். நீங்கள் இப்போ அந்த இதிலே மொழியை பற்றி பேசுனீங்க. இப்போ இன்றைக்கி இந்த மும்மொழியை பற்றி பாராளுமன்றத்தில் விவாதிக்கும் போது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் கனிமொழி அவர்களும் வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, பாஜக பொய் சொல்லுது, பாஜக நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டதாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் எதுவுமே போடல, எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த 2 மொழி கொள்கை போதும் அப்படின்ட்டு அங்கேயும் அவங்க பாராளுமன்றத்தில் பற்றி பேசுகிறாங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுதே இதை பேசிட்டாங்க. இப்போ பின்வாங்க முடியாது. ஆனால் பிஜேபியில் அதை முன்னிறுத்துறாங்க.
இப்போ என்னன்னா இது என்னன்னா இது குரங்கு தானே தன்னை வாளுக்கு ஆப்பு வச்ச மாதிரி தான். அதாவது எப்படி, அதாவது ஆட்சி மாறலாம், மக்களுடைய நலன்கிற கான்செப்ட் மாறாது. எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்யலாம். முன்னேற்றங்கிறத வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போது ஒரு கட்சி ஏதாவது செஞ்சால் அது நல்லது, தன்னுடைய கட்சி என்ன செஞ்சாலும் நல்லது, இன்னொரு கட்சி அதை செஞ்சால் வந்து நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் டெல்லியில் புதிதாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பெண் முதல்வர் ரேகா குப்தா அவர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன யமுனாவினுடைய சுத்திகரிப்பை அவங்க பண்ணுறாங்க. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னெடுத்தாங்கன்றதுக்காக யமுனாவை சுத்திகரிக்காம விட்டாங்களா? அதே மாதிரி தான் ஒரே நாடு ஒரே தேர்தலாகட்டும், இந்த புதிய கல்விக் கொள்கைகளாகட்டும், இதற்கு முன்னாடி நாம் எடுத்த மிகப்பெரிய இவர்கள் சொல்லுகின்ற அத்தனை திட்டங்களுமே காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே இது பரிசீலிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள். செயல்படுத்துவதற்கு துப்பற்ற அரசாங்கமாக காங்கிரஸ் இருந்தது. அதனால் இது அவர்களுடைய முக்கியத்துவத்தை எங்கேனுமே ஏதாவது ஒரு சீர்குலைத்து விடுமோ என்பதனால எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுங்க. எல்லாருக்குமே நல்லவர்களாக யாரும் இருக்கவும் முடியாது. ஒரு விஷயம் பண்ணோன்னா ஒரு பக்கம் விமர்சனம் வரும், ஒரு பக்கம் பிரச்சனை வரும். எல்லாத்தையுமே எல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு ஒத்த கருத்து இருக்கா? அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாக அதை எல்லாத்தையுமே இவங்க வந்து காங்கிரஸில் எடுக்கிற ஒரு கொள்கையை எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த கொள்கையை செயல்படுத்துவோம்னா அது நடக்காது. பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பாக மோடிஜி அவர்கள் மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான மக்களுக்காக வந்துட்டா எங்கள் கட்சியை அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அது என் கட்சியினுடைய அவரை வழி வந்து எல்லா தலைவர்களும் அப்படிதான். மக்களுக்கு இது நல்லதுன்னா எங்கள் கட்சி வேறு ஏதாவது சொல்லாது. ஏன்னா எங்களது கொள்கை சார்ந்த கட்சி. அப்படி சொன்னாலுமே கூட கேட்க மாட்டார்கள். ஏன்னா அந்த கொள்கையோடு வளர்ந்த தலைவர்கள் அவர்கள் எல்லாமே. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்து தமிழகத்தில் இருக்குது. இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து ஆதரவு எதுவும் தெரிவிக்க மாட்டேறாங்க. அதுதான் சொல்கிறேன், பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே திராவிட கட்சிகள் தான். எந்த கட்சி வந்து இப்போ உங்களுக்கு தேசிய கட்சியாக இருக்குது? அத்தனை திராவிட கட்சிகளும் இவர்கள் சொல்லக்கூடிய மாநில கட்சிகள். இப்போ தேமுதிக தான் மும்மொழி கொள்கைக்கு வந்து தமிழகத்தில் பாஜக ஆதரவாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலை இருக்கட்டும். அது நல்ல விஷயம். தெரியும் அந்த கட்சியே வந்து தேசிய முற்போக்கு கூட்டணி தான். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தேசியத்தோடு பயணிக்கின்றவர்களுக்கு இது புரியும். இந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% மக்கள் வந்து தமிழர்களா? தமிழ் மொழியை மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்களா? இல்லை. இங்கே சென்னையில் தெலுங்கு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு தாய்மொழி எது? தெலுங்கு. கன்னடம் பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இவர்கள் எல்லாமே காலமாக இங்கே வாழக்கூடியவர்கள் அல்ல, பூர்வீகமாக கொண்டவர்கள். நீங்கள் வந்து தமிழகத்தை பிரிக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் தெலுங்கு பேசக்கூடிய பகுதிகளையும், இங்கே கன்னடம் பேசக்கூடிய பகுதிகளையும், பாலக்காடு பக்கம் மலையாளம் பேசக்கூடிய பகுதிகளையும் தமிழகத்தோடு சேர்த்துட்டீங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் தமிழ் தான் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் அவர்களுடைய தாய்மொழியை 3ஆம் மொழியாக படிக்கக்கூடாதா? அவங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? ஏன் நசுக்குறீங்க பிற மொழிகளை, அந்த தாய்மொழி பேசுபவர்களை? நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அறுதிட்டு சொல்லுவேன் 50% தமிழ் பேசாத சிறு மலைவாழ் மக்கள் இருக்காங்க, பழங்குடிகள் இருக்காங்க, மாற்றுமொழி பேசுகின்ற மக்கள் எத்தனையோ பேர். பூர்வீகமாக மண்ணுக்கு மனிதர்கள் தாங்க சொந்தம் கொண்டாட முடியும், மொழி சொந்தம் கொண்டாட முடியாது. மொழியை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே தமிழ் தான் தொன்மைன்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் தமிழ் வந்து தொன்மைன்னு சொல்லுங்கள். மொழிங்கிறது பேச்சு, இட்ஸ் அ கான்செப்ட். அது ஒரு லாங்குவேஜ், அது பொருள் இல்லை. இப்படி பார்டரை வச்சு இதுக்கு அந்த சைடு நீங்கள், இதுக்கு அந்த சைடு நாங்கங்கிறதுக்கு அது வந்து ஒரு பொருளாக ஒரு சொத்தாக கிடையாது. இட் இஸ் அ கான்செப்ட். அந்த கான்செப்டை வந்து உலகம் முழுக்க கொண்டு போங்க. அதை ஒரு பார்டருக்குள்ளே உள்ளேயும் பின்னாடியும் கொண்டு வரீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் கற்றுக் கொடுங்க. தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் 3ஆவது மொழியாக தமிழை கொண்டு வர பாருங்க. அதை விட்டுட்டு என்னமோ சொத்தை பிரித்த மாதிரியே இப்படி பிரித்து வச்சுருக்கீங்க. மனிதர்கள் உலகத்தில் எங்கே வேணால் வாழலாம், எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். அந்த சுதந்திரத்தை தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். தமிழ் மேலே அது ஒரு கான்செப்ட். நான் சொன்னேன் இல்லையா, திராவிடம்ங்கிற கான்செப்டை இங்கே காலூன வைக்கிறதுக்கு இவர்கள் வந்து குட்டிகரணம் போடுவாங்க. கருப்பு வெள்ளைன்னு வாங்க, இரவை பகல்னு வாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கான்செப்டை இங்கே வேறூன வைக்கணும். ஆனால் தமிழங்கிற கான்செப்டை
அப்படியே பொத்தாம் பொதுவாக வச்சு அரசியல் பண்ணுவாங்களே தவிர அதை வெளியில் கொண்டு போக விட மாட்டாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு 10 மாநிலத்தில் தமிழ் பேசிட்டா இவங்களுக்கு இதை வந்து சென்சேஷனல் இஷ்யூ ஆக்க முடியாது, தீவிரமான பிரச்சனையாக மாற்ற முடியாது, மக்களுடைய உணர்வுகளோடு விளையாட முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது, அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். ஒன்றே சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற பெண்ணுங்களை தெருவில் இழுத்து வந்து இதுதான் சுதந்திரம்னு அது பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் யோசிக்கிற அளவுக்கு நிலைமை கொண்டு வந்து விடுவாங்க. அதாவது எதுவுமே தெரியாது, முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் என்னங்கிறதுல ஒரு படி கூட ஏறாத ஒரு அரசியல்வாதிகள் தான் இந்த திராவிட அரசியல்வாதிகள். அவங்களுக்கு காலாகாலமாக ஒரு மத பிரச்சனை வேணும், ஒரு மொழி பிரச்சனை வேணும். இது ரெண்டை வச்சு தான் இன்னும் மட்டுமே அரசியல் பண்ணுவாங்க. எத்தனை ஜெனரேஷனுக்கு நாமளும் ஆமா சாமி போட முடியும்? நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறீங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் வந்து ஏதாவது ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ட்விட் போட்டார் இல்லை ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாரு அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் அப்படின்றார். ஆமாம், இன்றைக்கி நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தால் எனக்கு சிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதனால் எதிர்பார்த்துட்ருக்கலாம். என்ன சொல்கிற வர்றாரு அவர்? முதலமைச்சர் என்ன கருத்து சொல்கிறாரு? முதலமைச்சர் சொல்கிற கருத்து நான் சொல்கிறேன். நேற்று சொன்ன கருத்து, இன்று சொல்லுகிற கருத்து, நாளை சொல்ல போகிற கருத்து எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்து. என்னமோ விண்வெளி ஆராய்ச்சியை பற்றியோ நாளை வரை போகின்ற விஞ்ஞானத்தை முன்னேற்றத்தை பற்றியோ அவர் கருத்து சொல்ல போகிறாரு. உலகமே அந்த கருத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்குன்னு சொல்கிற பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்ல போகிறாரு. இது ஒரு கருத்து, இதுக்கு வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மட்டும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இப்போ என்னன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாமே மொத்தமான ஒரு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறிட்டாங்க. தேர்தலை நெருங்கி ஒரு பக்கம் ஆட்சியை பிடிக்கணும்னு மக்களை முட்டாளாக்குறதுல அவர்களுடைய பணி போயிட்டுருக்குன்னா, ஒரு பக்கம் திருப்பி சீட்டு வாங்கி திருப்பி ஜெயிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நல்லா அவருக்கு நல்லா அடிவரியாக இருக்கணுன்றதுனால இப்படி ஒரு பக்கம் கருத்து போயிட்டுருக்கே தவிர மற்ற அமைச்சர்கள் பேசுவது வேறு என்ன? அதாவது முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவதை தவிர திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாமே துறை சார்ந்து என்னதான் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. முதலமைச்சர் மட்டும் எந்த துறையை சார்ந்ததாக இருந்தாலும் முதலமைச்சர் காலையில் உட்கார்ந்து நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு ஒரு 10 பேப்பர் எடுத்து இந்த சைடு வைக்கிறாங்களே தவிர பணி நடக்கலை. அதை விட்டால் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவாரே தவிர வேறு ஒன்றுமே செயல்பாடுகள், திட்டங்கள், முன்னேற்றம், அதற்கான முன்னெடுப்புகள், அதை தொடங்குறது தான் முடித்த பணி, நடுவில் நடந்துட்டுருக்கிற பணிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுதான் முதலமைச்சரோட வேலை. அது எந்த துறையாக இருந்தாலும் அதை இவர் தான் பேசுவார். இந்த துறை அமைச்சர்களுக்கு வேலை என்னன்னா, துறையில் ஏதாவது பணியாக இருந்தால் அதை பேப்பரில் எழுதி இவருக்கு கொடுத்து அதை பேப்பராகவே வச்சுக்கிட்டு இவரை புகழ்வது எப்படி? இந்த அந்த காலத்தில் பரணி போடுவாங்க தெரியுமா? ஒரு ராஜா சாதனை பண்ண பரணி பண்ணுவான். இது என்னன்னா இந்த ராஜா ஒன்றும் சாதனை பண்ணால் பரணிங்கிறது ஒரு மன்னனை புகழ்ந்து பாடுவது, அவர் செய்த போரில் வென்ற வெற்றியை புகழ்ந்து பாடுவது. ஆனால் இவர் என்னன்னா எதுவுமே செய்யாமல் அரசியல் செய்வதை புகழ்ந்து பாடி அவங்க வந்து முதல்வரை குளிர்விப்பது தான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பணியை தவிர வேறு அதில் ஒரு ஏன்னா இப்போ வந்து இங்கே திமுக வந்து மதம் அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க மொழி இந்த மாதிரி பிரிவினை இருக்குன்னு. ஆனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் திமுகவுக்கு வந்து ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சின்ற ஒரு பிம்பம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சேகர் பாபு அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தார், இது வந்து ஆன்மீக ஆட்சி நடக்கும் பூமி அப்படின்னு சொன்னார். நேற்று அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, 12 காலமும் இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்த கோடிகளும் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், அவர் துறை சார்ந்து புகழ்கிறார், அவ்வளோதான். எப்படின்னா இப்போ ஒரு கல்வித்துறைனா மாணவர்கள் அனைவரும் இந்த பாடத்திட்டத்தை வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது தான் சரியான கல்வி அப்படின்னு மாணவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள்னு சொல்லுவாங்க. இதையே வேறு ஏதாவது ஒரு அமைச்சகத்தில் இருக்கிறவங்க அந்த துறை சார்ந்து அவரை புகழுவாங்க. இவருக்கு பாவம் கிடைச்சது அறநிலையத்துறை. இப்படிக்கும் அப்படிக்கும் ஒரு முரண்பாடான ஒரு அமைச்சகம் கிடச்சிருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கவர்மெண்ட்டில் கடவுளுடைய கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய அறம் சார்ந்த ஒரு துறை இவருக்கு கிடைச்சிது. இப்போ இதை வந்து முதலமைச்சர் வந்து வந்தார் போனார், இதை எப்படி மேம்படுத்தினார் அப்படி மேம்படுத்தினார் சொல்ல முடியாது. இவர் பக்த கோடிகள் அனைவரும் திருப்பி இந்த ஆட்சி வேணும்னு சொன்னாங்க. பக்த கோடிகள் வந்து சொல்லி போயிட்டாங்களா? பக்த கோடிகள் எல்லாருமே வேண்டுவாங்கன்னா
உன்னை ஒருத்தன் நம்பாத ஒருத்தனை நாங்கள் நம்பிட்டோமே அப்படின்னு வெம்பிட்டு வராங்கங்கிறது சேகர் பாபு அவர்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு. நீங்கள் வேறு கருத்து வச்சுருக்கீங்க, அவங்க வேறு கருத்து வச்சுருக்கீங்க, ஆனால் நான் உங்கள் கருத்தை வந்து ஆதரிச்சிட்டேன்னா அப்போ உங்கள் கருத்து தானே என் கருத்து. அப்போ கடவுள் இல்லைங்கிறது தானே, நான் ஓட்டு போட்டேன்னா கடவுள் இல்லைங்கிறது தானே என்னோட கொள்கையாக இருக்க முடியும். இவர் கடவுள் இல்லைங்கிறாரு, இவரை தலைவனாக தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாமே கடவுள் இல்லைன்ற மக்கள் தானே. அப்போ கடவுள் இருக்குன்னு கோயிலுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்க என்னன்னு புலம்புவாங்க? என்ன சாமி இல்லைன்னு சொல்கிற ஒருத்தனை வந்து கொண்டு வந்து மேலே எனக்கு எங்களை தலைவனாக வச்சுட்டு அவர் சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவங்க கடவுள் இல்லைன்றது அவங்களோட கொள்கை இதாக இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு போகும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு என்னுடைய மனைவியும் கிறிஸ்தவர். நான் சொன்னது ஆக்சுவலி கொஞ்சம் திருத்தம் தான் வேணும். நான் சொன்னது ஹிந்து கடவுள் இல்லை. அவங்க இப்போ பாவம் அவங்க கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியும் எல்லாம் அவங்கெல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. 100 முறை கூட நான் வந்து இது வாழ்த்துக்கள் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், ஐயோ நீங்கள் வேற. அவங்க வந்து ஐயோ அவர்களுக்கு வந்து சிறுபான்மை மக்களுடைய கடவுளர்களை அவர்கள் தினம் தினம் பார்த்து பேசி விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் கடவுள் இருக்கிறார்கள் என்று அறுதியிட்டு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து இந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் எங்களுடைய கடவுளார் இன்னும் காட்சி கொடுக்கல. அதனால் அவங்க நம்பலை. வந்து இங்கே ஹிந்து கடவுளை அவங்களால ஒத்துக்க முடியாது. அது அவங்க வந்து விஞ்ஞானபூர்வமாக அவங்க சொல்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் கடவுள் இருக்காங்க, ஹிந்து கடவுள் இல்லை. ஹிந்துஸ் நீங்கள் ஹிந்து, நான் ஹிந்து, எல்லாருமே ஹிந்துஸு. நாமெல்லாம் ஓ அப்படித்தானோ, கடவுள் இருந்திருந்தால் இவருக்கு காட்சி கொடுத்துருப்பார் போல். ஏன்னா நமக்கும் காட்சி கொடுக்கல, ஆனால் நாம் நம்ம கடவுளையும் நம்புகிறோம். அது நம்பிக்கை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுளர்களையும் நம்புகிறோம், அவங்களையும் மதிக்கிறோம், அவர்களோடு தான் வாழறோம், அவர்களோடு தான் இணைந்து பயணிக்கிறோம். அப்படி ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ண மாதிரி ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பில் அவங்களுக்கு கடவுள் காட்சி கொடுக்காததுனால அவங்க அப்படி பேசிட்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைதாருக்கு முன்னாடியே இந்த டாஸ்மாக் விஷயத்திலே வந்து 10 ரூபாய் செந்தில் பாலாஜி அப்படின்றத பாஜக ஒரு கோட் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தற்போது இடி வந்து ரைடு போயிருக்காங்க டாஸ்மாக் அலுவலகத்தில். ஸோ இப்போ செந்தில் பாலாஜிக்கு மார்ச் 14 வந்து அவருடைய பெயில் பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் வருது. ஸோ அதனால் இதை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மும்மொழி கொள்கை திசை திருப்பது தான் அந்த இடி ரைடு வந்து பாஜக விட்டுருக்காங்க அப்படின்றார். இதுக்கு ஏன் முதலமைச்சர் கருத்து சொல்லலை? எதுக்கு எடுத்தாலும் முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னு நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வேற எதுனாலும் நீங்கள் கேட்டுடலாம். சாராய ஆலையே வேண்டான்ட்டு இருக்கிற நிலைமையில் சாராய ஆலையில் ரைடு போனால் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன? சாராய ஆலைகள் 99% திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களால் நடத்தப்படுது. அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது மதுவை தாராளமாக தேவைக்கு அதிகமாக எல்லாமே விநியோகம் பண்ண ஒரு நல்ல முன்னேற்றம், மதுவிலே முன்னேற்றம் கண்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை விட ஒரு சாராய முன்னேற்ற கழகம்னு நம்ம சொல்லலாம். அந்த முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதானமான 2 வருவாயின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சாராய ஆலைகள்லேருந்து வருது, 2வது வந்து நம்ம அறநிலையத்துறையிலேருந்து போகுது. நாம் கொடுக்குற உண்டியல். சாமிக்காக கூச்சமே இல்லையான்னு கேட்பாங்க தெரியுமா? கூச்சமே இல்லையான்னு. அதான் நான் சாமி நம்பிக்கையோடு என் சாமிக்கு நான் கொடுக்குறேன், இந்த ஆசாமி அந்த காசை சாமி இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து முழுமையாக பயன்படுத்திட்டுருக்கு. பயன்படுத்தட்டும். அந்த காசை வந்து மதம் சார்ந்தவங்க பயன்படுத்தலை, இந்துக்களுக்காக பயன்படுத்தலை, மொத்தமாக தான் எல்லாத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. நான் அந்த மாதிரிங்க பாரதிய கலாச்சாரத்தில் இருக்கிற நாங்கள்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். பயன்படுத்தட்டும். அந்த ஆசாமிக்கு குச்சமே இல்லாமல் பயன்படுத்தட்டும். இந்த பிரதான வருவாய்களில் 2, அதில் ஒரு வருவாயை இப்போ சொல்லிக்க முடியாது, இதுதான் சொல்லிக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ரைடு போனால் விமர்சனம் பண்ண முடியாது, அதில் ஒரு கருத்து சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைதியாக வாய மூடிட்டு தான் இருக்க முடியும். உதயநிதி என்ன பண்ணுறாரு? உதயநிதி வேறு மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? இதில் சாராய ஆலைகளை பற்றியோ இல்லை மதுவை பற்றியோ ஏதாவது சொல்ல முடியுமா? கனிமொழியை வாய் திறக்க சொல்லுங்கள். ஐயோ என்னோடது மாநிலத்தில் அது எல்லாருமே விதவைகள் எப்படி முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மை பேசாட்டி பரவாயில்ல, பொய் பேசாமல் இருங்கிறேன் நான். நம்ம இந்த ஆட்சியில் அவங்க வந்து நான் அப்படி ஒரு விஷயமே சொல்லவே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், சொல்லவே இல்லை, சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. சாராய ஆலைகள் யார் யார் வச்சுருக்காங்கங்கிற லிஸ்ட்டில் இவர்களுடைய பெயரும் கூட அடிப்படுது. அதோட உண்மைத்தன்மை இப்போ நம்ம ஆராய்ஞ்சா தெரியும். அது இல்லாமல் இருந்தாலுமே கூட இவர்களுடைய கூட்டம் தான் ஆலைகளையே, இப்போ எல்லா ப்ரொடக்ஷனுமே இவங்க தான் செய்கிறாங்க, இவங்க தான் நடத்துகிறாங்க.
கொஞ்சம் உறுத்த வேண்டாமா? கொஞ்சமாவது உறுத்தல் வேண்டாமா? ஒன்று பேசாமல் இருந்துருங்க. குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருங்க. ஐயோ இப்படி ஆயிட்டாங்களே அப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, இல்லை குடிக்காதீங்க சொல்கிறதுக்கே அவங்களுக்கு தகுதி இல்லை தான். ஏன்னா காய்ச்சறதே அவங்க தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு அப்போ பின்னாடி முதுகு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு முன்னாடி நீங்கள் எதுக்கு இவ்வளோ பிளெயினாக காட்டணும்னு ட்ரை பண்ணுறீங்க? புருஷன் வந்து குடித்து இறந்தவராக இருந்திருந்தா, ஒரு ஏழை விதவை அங்கே அமர்ந்திருந்தா, இவருடைய பேச்சுக்கு எவ்வளோ மனசை பாதிச்சிருக்கோம். அந்த விதவைக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அது எந்த அளவுக்கு ஒரு சாபத்திற்கு உள்ளான ஒரு விஷயம், ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். ஒரு தலைவர்னா, தலைமை பண்பு இருக்குன்னா இந்த சூழ்நிலை என்ன வேணால் இருக்கலாங்க. ஆனால் வெறுமனே ஒரு காட்சி பொருளாக ஒரு 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 ஓட்டு போடுறவங்களா மக்களை பார்க்காதீங்கிற. நீங்கள் சாராய வச்சுருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். இல்லாட்டி இந்த சாராய ஆலை வச்சதுனால சொல்வதற்கு மனம் உறுத்தி சொல்லாமல் இருங்க. அதை விட்டுட்டு பொய்ய சொல்லி துரோகத்தை பண்ணி மக்களுடைய வாக்குகளை சம்பாதிக்கணும். அதனால் அந்த ஆண்டான் அடிமைத்தனமான வாதங்களை வைக்காம உண்மையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒருத்தராக ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது நிச்சயமாக ஒத்த % டிஎம்கேக்கு வராது, வர வாய்ப்பும் இல்லை. எங்களோடது பழங்குடி மொழி, வடுக மொழிங்கிறது பழங்குடிகள் பேசுகிற மொழி. அதற்கு எழுத்து கிடையாது, வெறும் ஓசை மட்டும்தான். அதில் கத்த புத்தி கெத்தில ஓரமான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு சில குணம் அது இப்படித்தான் இருக்க குணம், அது எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணாலும் அது போகாதுன்ற ஒரு அந்த காலத்து பழமொழி. இவங்களை நம்ம மாற்ற முடியாது, இவங்களை நாம் அகற்றத்தான் முடியும். இவர்களை மாற்றுவது யாராலையும் முடியாது, இவர்களை அகற்றதான் முடியும். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.